ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திரு பொன்முடியை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்முடி கதை இத்தோடு முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். முடியாது சார். சரி, முக்கியமாக பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, புழல் சிறையில திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு தனி பிரிவு அமைக்கணும், ஏன்னா நிறைய பேர் போறாங்க அப்படின்னு நேரடியாக விமர்சனம் வைக்கிறாங்க. திரு அண்ணாமலையோ அல்லது பிஜேபியோ அப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியப்படணும். நம்ம டெஃபினட்டா அவங்க அப்படிதான் பேசணும், அப்படித்தான் பேசுவார்கள், அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எதிர்கட்சின்னு அப்படிதான் பேசுவார்கள். யார் அப்பா வீட்டு சொத்து, யார் அம்மா வீட்டு சொத்து, யார் ஆத்தா வீட்டு சொத்து, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்களே தலைவர்கள். அப்பன்கிற வார்த்தைங்கிறது ஒரு தவறான வார்த்தையே கிடையாது சார். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. டாக்டர் பொன்முடி மீண்டும் வருவாரா? அவர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா? திமுக என்ன உத்திகளை கையாளும்? அது உயிர் பெறுமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் டாக்டர் ராமசுப்ரமணியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியன். வணக்கம் மிஸ்டர் சந்தன். டாக்டர் பொன்முடி அமைச்சர் பதவி இழந்தாரு, எம்எல்ஏ பதவி போச்சு. அவர் ஊழல் வழக்குல அவரு குற்றம் சாட்டப்பட்டாரு, குற்றவாளி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? உச்சநீதிமன்றம் போனார்னா இல்ல தண்டனை மட்டும், சிறைக்கு போறதை மட்டும் நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான், என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் நெவர்தலெஸ் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்பெஷல்லி பெட்டிஷன் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட்ல போடுவாங்க. அது எப்படின்னா, ஸ்பெஷல்லி பெட்டிஷன் அப்பீல் கிடையாது. தட் இஸ் ஸ்பெஷல்லி பெட்டிஷன் டு தி சுப்ரீம் கோர்ட் டு கெட் தி பர்மிஷன் ஃபார் மேக்கிங் an appeal. It's not straight away an appeal. It is seeking a permission from Supreme Court to make an appeal. அப்படின்னு அதை வந்து சில சமயங்கள்ல எடுத்த உடனே இன் லிமினி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மே பி ரிஜெக்டட் இன் லிமினி. அதெல்லாம் முடியாது, ஒன்றும் முகாந்திரமே இல்லை, ஏன்னா இது வந்து ஊழல் வழக்கு. இதுல வந்து நிறைய எவிடன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். அதனால இது உச்சநீதிமன்றம் வந்து எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு செய்யலாம். அதாவது இந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு இந்த பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. பட் கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது டவுட். இட் வில் பி ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ். அதை வந்து கன்விக்ஷன், அதாவது இந்த 3 வருஷம் தண்டனையை அதை அப்படியே அதையே நிறுத்தி வைக்குங்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப கடினமானது. செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் ஸ்பெஷல்லி பெட்டிஷன் போடும் பொழுது அப்பீல் நீங்க பண்ணலாம், அதுக்கு முகாந்திரம் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க பட்சத்துல அதே சமயத்துல நீங்க வந்து இதை வந்து இந்த ஸ்டே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அப்படிதான் கேட்பாங்க டெஃபினட்டா. இப்ப ஏன் நான் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கு பிளாட்டண்டா தெரியற மாதிரி எனக்கு தோன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பதிலோட தொடக்கத்திலேயே சொன்னீங்க, அந்த தீர்ப்புல இன்னும் சில ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்ன நீங்க ஒரு வழக்கறிஞர், பொருளாதார நிபுணர், பல நிறுவனங்கள்ல நீங்க பொருளாதார அம்சங்களை கையாண்டிருக்கீங்க, நீங்க வழக்குகளையும் ஆஜராயிருக்கீங்க. என்ன அதுல வந்து உங்களுக்கு தெரிந்து ஏதோ ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை வந்து நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து செல்ஃப் சர்விங் ஒர்க் அப்படின்னு. செல்ஃப் சர்விங் ஒர்க்னா இது வந்து இட் இஸ் a duty upon all the citizens of this country to pay income tax and also to file the necessary return of income. இது வந்து எல்லாருக்கும் உள்ள கடமை. அதனால அந்த நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது என்னன்னா, சோர்சஸ் ஆஃப் இன்கம்னு கொண்டு இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்லாம் இருக்கும். இப்ப இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
திரு பொன்முடியை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமதி பொன்முடியை தான் அவங்க அந்த அக்யூஸ் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அவங்கள பத்தி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல மிக முக்கியமாக சொல்லுகின்றது. அது என்னன்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒன்றும் வருமானமே இல்லை, பிசினஸ்னா போகஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் தி இது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் ஆர் வெல்த் அது எப்படி போடுவாங்கன்னா அதெல்லாம் கரெக்டா போடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் தேர் ஆர் சர்டன் கைட்லைன்ஸ். அதாவது இந்த அவர் பதவி வருவதற்கு முன்பாக இருந்த அசெட் என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, அதற்கு பிறகு அவர் அவருடைய பதவி முடிகிற சமயத்துல அவருக்கு இருந்த அசெட்ஸ் எவ்வளவு, அந்த பீரியட்ல அவருக்கு என்ன வருமானம், அந்த பீரியட்ல என்ன செலவு, இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வச்சுட்டு, அதாவது சர்ப்ளஸ் இருந்தால் அந்த சர்ப்ளஸுக்கும் அந்த அசெட் இருக்கு பாருங்க, எக்ஸஸ் அசெட், அதுக்கும் பொருந்தி வருகின்றது அப்படின்னு பார்த்து முடிவு எடுப்பாங்க. இந்த கால்குலேஷன்ஸ் பர் சே ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் அட் ஆல். ஏன்னா அதெல்லாம் கைட்லைன்ஸ் படி தான் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல 63% அதிகமான சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த கால்குலேஷனா சரி சார், பட் அடிப்படையாக அவங்களுக்கு வருமானமே கிடையாது, எல்லாமே போகஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு முன்னாடி இருந்திருக்கு, பின்னாடி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அவங்க பிசினஸ் ஒரு 5 பிசினஸ் ஏதோ பண்றாங்க. அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அது என்னன்னா, அதுலயே கூட 5 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 5 கோடி வருமானத்துக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா, நீ இத்தனைதான் வருமானம், நான் முன்னாடி சொன்ன பாருங்க கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு ஆயிருக்கு, மீதி வருமானம் என்பது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு. அப்ப அடிப்படையாக என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அந்த வருமானம் அவங்க சொல்றது 5 கோடி ரூபாய் இருக்குன்னா, இவங்க 1 கோடி என்ன எடுத்துட்டு இது சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த அடிப்படை அதுல எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் இன்கம் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க. இது நீங்க எப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, யூ ஆர் கிவிங் தி ஜட்ஜ்மெண்ட் இன் தி இயர் 2023. திஸ் இஸ் பர்டைனிங் டு தி பீரியட் 2006ல இருந்து 2011. இப்ப ஜட்ஜ்மெண்ட் 2023ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் கேட்கிறேன், எஸ்டிமேட்டட் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது இப்ப கூட நீங்க என்ன எஸ்டிமேட்னு என்ன அர்த்தம்? 2011ல இவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டா அதான் எஸ் இதான் வருமானம் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லணுமா வேண்டாமா? அப்படி சொல்லல அவங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட். ஈவன் டுடே தே ஆர் நாட் வெரி கிளியர் திஸ் இஸ் தி அமௌண்ட் which has been actually received அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லணுமா வேண்டாமா? ஆகவே இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக டாக்டர் ஒரு நிமிஷம், நீங்க உங்க விளக்கங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க இந்த பதில முதலே சொல்லிட்டீங்க, உச்ச நீதிமன்றத்தில் தண்டனையை ஒத்தி வைப்பார்கள், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, பொன்முடி ஜெயிலுக்கு போக அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் வரலாம். அது என்ன நம்மால நீங்களும் நானும் அது டெஃபினட்டா சொல்ல முடியாது. இட் இஸ் judges to decide. ஜட்ஜ் ஒத்தரா ரெண்டு பேரா தெரியாது. சரி, நீங்க சொன்னீங்க, ஏன்னா நீங்க சொன்னீங்க they can suspend the punishment அப்படின்னு சொன்னீங்க. அவங்க sentence, நீங்க sentence suspend the sentence அப்படின்னா ஜெயிலுக்கு போகாம இருப்பார். அதே மாதிரி இந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றம் ஏத்துக்குச்சுன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்டுகள்லாம் அவருடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்து வாதாடுவார்கள், சரிதான்? ஆமா, கரெக்ட். அதாவது நான் உங்களுக்கு அப்பதான் சொன்னேன், அப்பீல் போறாங்கன்னா அதுக்கு முதல்ல பர்மிஷன் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வாங்கி ஆகணும்னு நான் சொல்றேன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு யூ ஹாவ் டு கெட் த பர்மிஷன் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட். தேர் ஆர் சர்டன் பேசிக் ஃபிளாஸ் இன் தி ஜட்ஜ்மெண்ட், தேர்ஃபோர் you may kindly be allowed to appeal அப்படிங்கிற மாதிரி போட்டாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாங்கன்னா எஸ் ஃபைன். ஓகே, பொன்முடி கதை இத்தோடு முடிந்தது அப்படின்னு சொல்லாம முடியாது சார். அதுதான் நான் சொல்றேன். சரி, ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்டி நீங்க எடுத்து நான் சொன்னேன், நீங்க இன்னும் மத்த எல்லாம் சிலதெல்லாம் கேட்கணும் என்னென்ன ப்ராப்ளம்னு. அடுத்ததாக ஃப்ரம் வாட் ஐ ஹியர், இது இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அப்படின்னு இருக்கும் பொழுது இது செக்ஷன் 143 படி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சோர்சஸ் ஆஃப் இன்கம், எந்த ஹெட்ஸால வருது, நான் சொன்ன பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அது தனித்தனியா கொடுத்துருக்கணும். இப்ப
ஸ்க்ரூட்னி எடுத்துட்டு இன்கம் டேக்ஸ், அது 143(3)ங்கிறது ஸ்க்ரூட்னிக்கு அப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப திருமதி பொன்முடி அவர்களுடைய கேஸ்ல I understand that I should be corrected. I think this is what I hear. 143(3) அசஸ்மெண்ட் தான் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆஃப்டர் ஸ்க்ரூட்னி திஸ் ஹஸ் பீன் ஃபைனலைஸ்ட் அப்படின்னு. அப்ப அதை நீங்க கொஸ்டின் பண்றது எப்படி? அப்ப இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அது ஏதோ ஒரு வருமானம் வந்ததுன்னா, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குன்னா அதுவும் ஏதோ எங்கேயோ காதுல இருந்து வந்துருது, அந்த பணம் எல்லாம் திடீர்னு உள்ள வந்துன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு, அதாவது பேங்க்ல பணம் அப்பப்ப வந்திருக்கு. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் முன்னாடியே அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஒரு உங்களுக்கு வருமானம் இந்த வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணி அதை 4 டேர்ம்ல நீங்க யூ ஹாவ் டு மேக் த பேமெண்ட் இன்கம் டாக்ஸ். அப்படி இருக்கும்பொழுது அவங்க கரெக்டா முன்னாடியே அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க. அதே போல அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இருக்கு, அதுல டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அதையும் பிடிச்சிட்டு தான் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கிரெடிட்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல. அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எஸ் இதெல்லாம் சரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு ஹவு கேன் யூ கொஸ்டின் தி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்? அது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இன்கம் டேக்ஸ் கட்டதுனால நாங்க எடுத்துக்க முடியாது. அது ஒரு முக்கியமான. ஏன் இதை சொல்றேன்னா, இது வந்து தேர் ஆர் சர்டன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி அதெல்லாம் அதையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க அதை கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன் பொன்முடி கதை முடிந்ததான், இல்லவே இல்லை அப்படின்னீங்க. குற்றவாளி அப்படிங்கறத நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட். அப்படி இருக்காத பட்சத்தில் இல்ல, நான் அதுக்கு நான் இன்னொரு எக்ஸெப்ஷன், ரேர் கேஸ்ன்னு நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன். அந்த ரேர் கேஸ் 2023 இருக்கு சார். என்னன்னா, உங்களுக்கு ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் யூ நோ, லக்ஷத்வீப் எம்பி என்சிபி அவர் வந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அதனுடைய எம்பியாக லக்ஷத்வீப்ல இருந்தவர். அவர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னா, அது நிரூபணம் செய்யப்பட்டது என்னன்னா, அவர் வந்து அட்டெம்ப்ட் மர்டர் 10 வருஷம் தண்டனை ஜெயில். அவருடைய அதனால அவருடைய அந்த எம்பி பதவி போயிடுது, லோக்சபால இருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியேட்ல ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதனால வர முடியாது. அதுக்கப்புறம் ஹி மேட் அன் அப்பீல் டு தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல இல்ல அவர் வந்து வரட்டும், டில் த மேட்டர் இஸ் ஃபைனலி ரிசால்வ்டு, அவர் வந்து ஹி வில் கண்டினியூ டு பி அன் எம்பி அப்படின்னு சொன்ன பிறகு அவரை உள்ள விட்டாங்க. மறுபடியும் ஹி வாஸ் நாட் பர்மிட்டட். அப்படி இருக்கும் மறுபடியும் ஒன்ஸ் அகைன். இது எப்ப நடந்தது? ரொம்ப நாள் காலம் முன்னாடி இல்லை. 2023 இந்த வருஷத்திலே 2 முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, ஈவன் டுடே ஹி கண்டினியூஸ் டு பி an MP and he is attending to parliament அப்படிலாம் இருக்கு. this is one of the rarest of the rare cases. சரி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பொன்முடிக்கும் உண்டுன்னு சொல்றீங்க. பாசிபிலிட்டி அது மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு. இதனால அரசியல் ரீதியா பார்க்கும்போது பொன்முடிக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரு. பொன்முடி சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இன்னும் மேல்முறையீடு செய்யவில்லை. அவருக்கு தண்டனை அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம், எதையுமே நிறுத்தி வைக்க மாட்டோம்னா அடுத்த நாளே அந்த பொன்முடி வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கலாம். அடுத்தது காத்து இருக்காங்க, பல வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, அடுத்து துரைமுருகன், அப்புறம் ஏவாவேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றது மூலம் திமுகவுக்கு சரிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? Definitely not, because அவங்க வந்து they are like a DMK பொறுத்தவரைக்கும் it is like a phoenix. ஒரு ஆஷஸ்ல இருந்து எமர்ஜ் ஆகி வந்தவங்க. 13 வருஷம் ஆட்சியில கிடையாது. For 13 years அவங்களுக்கு வனவாசம், அவங்களுக்கு ஆட்சியில இல்லை, ரிட்டர்ன் ஆஃப் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? தே எமர்ஜ் லைக் எ ஃபீனிக்ஸ். அந்த ஆஷஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1991 எலெக்ஷன். அப்ப 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. 2 அல்லது டாக்டர் கலைஞர் மட்டுமானு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்ப அப்படிதான் ஜெயிக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒபிச்சுவரி வாஸ் ரிட்டன் ஃபார் டிஎம்கே. அதோட முடிஞ்சு போச்சு அந்த சகாப்தம் அப்படின்னு. பட் they came back with thumping. 1996 they came back to power. 2004 they got all the 40 seats. அதெல்லாம் இந்த நீங்க டோன்ட் ட்ரை டு ரைட் ஆஃப் டிஎம்கே. அவங்க எப்பவுமே ஒரு ஃபைட்டர்ஸ்.
அதனால அவங்கள வந்து நீங்க ரைட் ஆஃப் பண்ணி அதோட முடிஞ்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்லாம் எடுக்க முடியாது சார். சரி, முக்கியமாக பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, புழல் சிறையில திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு தனி பிரிவு அமைக்கணும். ஏன்னா நிறைய பேர் போறாங்க அப்படின்னு நேரடியா விமர்சனம் வைக்கிறாங்க. முக்கியமா அதிமுகவை விட அதிகம் விமர்சனம் வைப்பது பாஜக தான் திமுக மேல. இல்ல இனி ப்ரொசஷன் ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது மூலம் மக்கள்கிட்ட இந்த பெர்செப்ஷன், இந்த கருத்து ஆக்கம் பெரிய அளவுக்கு போய் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு சாதகமாக, ஏன்னா அண்ணாமலை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு தனி செக்ஷன் உருவாகணும், புழல் சிறையில ஒவ்வொருத்தரா போறாங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய அளவுக்கான சாதகமான அம்சத்தை, ஒரு சப்போர்ட்டை பிஜேபிக்கு கொடுக்குமா கொடுக்காது? திரு அண்ணாமலையோ அல்லது பிஜேபியோ அப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியப்படணும். நம்ம டெஃபினட்டா அவங்க அப்படிதான் பேசணும், அப்படித்தான் பேசுவார்கள், அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எதிர்கட்சின்னு அப்படிதான் பேசுவாங்க. அதிமுகவும் அப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்ப எதிர்கட்சியாக இருந்து அவங்களும் அப்ப அரசியல் செய்ய வேண்டும். அதனால இப்படிதான் பேசுவாங்க. இதுல ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ரியாலிட்டி இஸ், இப்ப உத்தம புத்திரர்கள் பிஜேபி அப்படின்னு நீங்க எந்த விதத்துல சொல்ல முடியும்? நான் சொல்றேன், 7,50,000 கோடி ரூபாய்கள் சிஏஜி ஊழல் சொல்லியிருக்கு. அதை பத்தி வெளியில வராதுக்கா காரணம் என்னன்னா இவங்க ஆட்சியில இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஊழல் செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சியிலே கிடையாது, ஆட்சியில் இருந்ததே கிடையாது. அதிகபட்சம் 4 எம்எல்ஏஸ் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஆகவே அந்த தமிழ்நாட்டை பத்தி சொல்லலைன்னா கூட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆல் இண்டியா பார்ட்டி அவங்க மேல இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பொலிட்டிக்கலாக இது வந்து ஆல்ரெடி தேர் ஆர் சம் டாக்ஸ். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இதுவும் பிஜேபியினுடைய ஹேண்டு கூட இந்த மாதிரி இவரோட டிஎம்கேக்கு பிரச்சனை வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதனால அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக இது வந்து பிஜேபி இந்த மாதிரி தான் நேரடியாக வர முடியாததுக்கு இந்த மாதிரி மறைமுகமாக பல யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்வதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால பிஜேபி யாரும் தண்டிக்கப்படல, பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்ல தானே? பிஜேபி மேல மத்தியில கூட வந்து இது வரைக்கும் 10 ஆண்டுகள் முடிய போகுது, அதுல எந்த பெரிய குற்றச்சாட்டோ இல்ல வந்து அந்த மாதிரியான எந்த புகார்களும் இல்ல தானே? யாரெல்லாம் இல்லை, நீங்களும் நானும் சொன்னதானே சார், ஆட்சியிலேயே அவங்க இருக்காங்க சார். யாரு அவங்க மேல கேஸ போடுறது? அவங்க மேல இவங்க சிஏஜி போட்ட சமாச்சாரத்தையே அவங்க எடுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த அபிஷியல்ஸ் ரிமூவ் பண்ணாங்க. அண்ட் முன்னாடி சிஏஜி ரிப்போர்ட்லாம் 40க்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஃபைல் பண்ணுவாங்க, டேபிள் பண்ணுவாங்கலாம் பார்லிமெண்ட்லாம். இப்ப என்ன எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க? 19 ஒன்னோது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கழுது தெரிஞ்சு கட்ட ரொம்ப அது மாதிரி அந்த சிஏஜிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனே ஆடி போகிற மாதிரி இருக்கு. ஆகவே அந்த மாதிரி இருக்கும்போது யார் பண்ண முடியும்? அப்புறம் அதே மாதிரி தான் இன்னைக்கு இதை எடுத்துங்க, டேக் த கேஸ் எலெக்ஷன் பாண்டு. அது அவங்களுக்கு ஒண்டிதான் போறது. 90% ஆஃப் த மணி கோஸ் ஒன்லி டு பிஜேபி. அதெல்லாம் அனாமதேய, யாருக்கும் தெரியாத ஒரு பாண்ட். அது யாரு பேரும் தெரியாத ஊரும் தெரியாது, பேரர் பாண்ட் அது. ஆகவே அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொன்னா பிஜேபி அவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இதுல 2 நாளா பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து பிஜேபிக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கும். எங்களுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் காண்றோம். சென்னையிலயும் மிகப்பெரிய பிரச்சனை, அதே மாதிரி தென் தமிழ்நாட்டிலையும் ஏராளமான, அதாவது 150 வருஷத்துல இல்லாத மழை பெஞ்சிருக்கு. அதுவும் திரும்பி நிர்மலா சீதாராமனே சொல்றாங்க, ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழைங்கிறது ஒரே ஒரு நாள்ல பெய்ய பண்ற இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து நான் 900 கோடி கொடுத்தோம்னா அது கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிகாஸ் நேஷனல் இந்த மாதிரி டிசாஸ்டர் எல்லாம் வரும்பொழுது வருஷம் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குற பணம் தான் அது. 900 கோடிங்கிறது எங்களுக்கு புதுசா ஒன்றும் கொடுக்கவே இல்லை. ஆகவே கொடுக்க வேண்டிய பணம் தான் கொடுக்குறோம். அதில் நம்ம எங்களை அடிஷனல் கேட்குற 12,000 கோடி கேட்டால் நம்ம இது வரைக்கும் ஒரு பைசா கூட எங்கேருந்து வரலைங்கும் பொழுது அப்போ தமிழகம் வஞ்சிக்கப்படுகின்றது அப்படின்னு பேசினா அதை வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்குறதுங்கிறது எப்படி அது ஏற்றுக்கொள்வார்கள் பொதுமக்கள்? அதான் என்ன நினைப்பாங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம் வந்து இப்ப பின் வழியில, அதான் புற வழியில அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்ங்கிறத பல முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தமிழகத்துக்கும் மிகப்பெரிய வஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த மாதிரி ஒரு கடுமையான நேரத்துல கூட வந்து 6,000 கொடுக்குறாங்களா, யாரு அவங்க கொடுக்குறாங்களா, கொடுக்கட்டும் அப்படின்னா யாரோ சம்பந்தம் இல்லாத யாரோ தேர்ட் பார்ட்டி மாதிரி பேச. அவங்க தமிழ்நாடு யூனியன் அப்படிங்கிற ஒரு பகுதி தானே.
யார் அப்பா வீட்டு சொத்து, யார் அம்மா வீட்டு சொத்து, யார் ஆத்தா வீட்டு சொத்து, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்களே தலைவர்கள். அப்பன்கிற வார்த்தைங்கிறது ஒரு தவறான வார்த்தையே கிடையாது சார். தமிழ்ல நாம பேசணும்னா அப்பா, எங்க அப்பா சொன்னாரு, அப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து கலோக்கியல் பாஷை. அது அதை வந்து நீங்க அதையும் திரிச்சு பேசி அப்பாங்கிறது ஆத்தாங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு திருமதி நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி ஆத்தா கீதான்லாம் அவங்க எல்லாம் சொன்னாங்களா? ஆக இதை வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்களா? ஓஹோ அவங்க கொடுக்குறாங்களா, கொடுத்துட்டு போட்டோம், அப்படி இருக்கட்டும் அப்படின்னா ஏதோ தனி தீவுல தனியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு, அது அவங்க தனியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவது அவர். இன்னைக்கு நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பணம் கேட்டாலும் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய டிசாஸ்டர் தமிழகத்துல கண்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டதுக்கும் வந்ததுக்கும் பாத்தீங்கன்னா 4.5% கூட இல்லை. அப்படிங்கும் போது டெஃபினட்டா இந்த தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது மத்திய அரசினால. ₹1 வந்து டாக்ஸ் கட்டி தமிழ்நாட்டில இருந்து போச்சுன்னா நமக்கு 29 பைசா தான் வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏராளமா வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றது. அவங்க வந்து ₹1 கட்டினாங்கன்னா ₹4 மேல போகின்றது. அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்பொழுது டெஃபினட்டா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு. அதுவும் அரசியலை பத்தி பண்ணுவாங்களா? இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்ன மக்களை ஏத்துக்க மாட்டாங்களா? அதனால நீங்க வந்து டிஎம்கேக்கு முடிவுரை எல்லாம் எழுதிட வேண்டாம். அதெல்லாம் that is virtually impossible. As he said, DMK is like a phoenix emerging, which will emerge from the ashes also. அதனால எப்பவுமே அது ஒரு ஃபைட்டிங் ஆர்கனைசேஷன் தான் சார். ஆனா ஒரு தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு ஒரு எட்ஜ் வந்துருச்சு இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது. நீங்க இதெல்லாம் நீங்க அதே மாதிரி வட்ஜ் வந்துருதுன்னு யாரு நீங்க நானும் வந்து ஒரு எட்ஜ் ஹஸ் காட் an edge. அப்படி என்ன எட்ஜ்? ஓவர் வாட்ச் எட்ஜ் பொலிட்டிக்கலி கெயின் பண்றதுக்கான ஒரு அப்பர் ஹேண்ட் வந்துருச்சா இல்லையா? ஒரு இஷ்யூ கிடைச்சிருக்குன்னு வேணா சொன்ன. எட்ஜ் கிடைச்சிருக்குன்னா ஒரு மலை முகட்டுல எட்ஜில் போய் நின்னா என்ன சார் ஆகும்? அந்த மாதிரி எட்ஜா நீங்க சொல்லல நான் நம்புறேன். நானும் அப்படி நம்பல. ஆனாலும் கூட பிஜேபி அவங்க அப்படி பேசுறது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அரசியல் பண்றாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க அப்படி பேசுறது அதனால வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்காது. டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து இந்த ₹6,000 கொடுக்குறது இட் ஹஸ் கான் டவுன் வெரி வெல் வித் த பீப்புள். நான் வந்து பல பேரை நான் பார்த்து கேட்டிருக்கேன். எங்களுக்கு கஷ்டம்லாம் இருந்தது. ஆனா உடனே தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அது வந்து இப்ப கையில கேஷா கொடுக்குறாங்க. ஏன் பேங்க் டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க சார்? அதுவும் நீங்க வந்து உங்க தம்பி இம்ப்ரெஷனை வைக்கணுமா சார்? அது இந்த ஆதாரோட கனெக்ட் பண்ணும்போது அது தம்பி இம்ப்ரெஷன் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ எடுத்து ஏனோ தானால எடுத்து கொடுக்கல. அதுல வந்து இது வரைக்கும் ஒரு குறைவாகவும் சொல்லலை. தேர் மைட் பி சம் டிலே, இங்க போயிட்டு வாங்க அங்க வாங்கன்னா 2 நாளைக்கு முதல்ல எழுதிருக்காங்க. பட் இப்போ எவ்ரிதிங் இஸ் வெல் செட்டில்ட். அதனால இட் ஹஸ் கிவன் அ குட் நேம் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இவங்க வந்து நமக்காக நிற்பார்கள் அப்படிங்கிறத ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதும் நமக்காக பேசி இருக்கின்றார். பணத்தை கொடுன்னா அவங்க வீட்டுக்கு அடுத்துன்னு போறாரு அந்த பணத்தை. நான் என்ன கேட்கிறேன்னா இதை இன்னொரு விதமா பேசுவேன். நான் வந்து திரு உதயநிதி நான் பேசும்போது நான் பேச ரைட்டு தான் எடுத்துக்கொள்ளாருன்றேன். அதான் அவங்க அப்பா வீட்டுக்கு அடுத்துன்னு போறாரு. அவர் பணம் சென்ட்ரல்ல இருந்து வந்ததுன்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்டேட் ஒன்லி. அதனால ஒன்லி ஃபார் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதனால இது வந்து அவங்க எவ்வளவு கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்துல அரசியல் பண்றதுங்கிறது பிஜேபிக்கு எட்ஜுன்னு சொன்னீங்க பாருங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் போது இந்த மாதிரி தேவையில்லாத சீண்டெல்லாம் பண்ணும்பொழுது அது வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட நல்லதாக போய் சேராது, அது அவங்களுக்கு நன்மை தராது அப்படிங்கறத நான் சொல்ல வருவேன். ஆனா நிர்மலா சீதாராமனுடைய இந்த பாஸ்டர், அவங்க பேசின விதம், அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க வடித்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு பெரிய அரசியல் கெயின் கொடுத்துரும் தமிழ்நாடு அரசியல். யார் சொன்ன? ப்ளீஸ் டெல் மீ ஹூ செட் தட்? அது வரைக்கும் அதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுடைய உடல் மொழி இருக்க பாடி லாங்குவேஜ் அண்ட் த வே பாஷை அப்படி இப்படி எல்லாம் பேசுறது எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் இட் ஹஸ் நாட் கான் டவுன் வெல் வித் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட். ஆன் த அதர் ஹேண்ட் இது வந்து நெகட்டிவா போயிருக்கு. அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண ஏன் அந்த முன்னாடி சென்னையில அந்த மழை புயல் அந்த சமயத்துல வந்த அந்த சென்ட்ரல் டீமோட ஹெட் அவர் வந்து இப்ப தென்னாட்டுக்கு அனுப்பல. ஏங்க தென் தமிழகத்துக்கு அனுப்பல? ஏன்னா அவர் இங்க வந்து நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னா அதுவே பிடிக்கலையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் வருது. அப்ப
நீங்க இது கவர்மெண்ட் அஃபீஷியலோட நீங்க ஒன்றும் பங்கு பெற வேண்டாம், அவங்க நீங்க இண்டிபெண்டா போய் யூ மேக் அன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அப்ப எப்படி இருக்கும்? அப்ப டெஃபினட்டா இந்த சமயத்திலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வுட் லைக் டு, ஐ மீன் பிஜேபி வாண்ட்ஸ் டு பிளே பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. அது அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராது. மாறாக இந்த நேரத்தில் ஒரு சிம்பத்தி வில் பி ஃபார் டிஎம்கே. அப்படிதான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக டாக்டர் ராம் சுப்பிரமணியன் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.